ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க சூப்பரா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் வேற லெவல்ல இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கன்னு சொன்னாக்கா, நார்த் போல் ஐஸ்கிரீம் கம்பெனி தான் வந்திருக்கிறோம். அந்த கம்பெனிக்கு வந்து இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. நம்ம எங்களோட நிறைய பேர் வந்த பொடிநூல்ல எல்லாரும் சொன்னாங்க. புத்தளத்தில் வந்து 15 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகக்குள்ள பாலாவிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகக்குள்ள நுரைச்சோலைங்கிற ஒரு பிரதேசத்தில் பெட்ரோல் செட் அருகாமையிலே அந்த நார்த் போல் ஐஸ்கிரீம் கம்பெனி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம் இப்போ. அதான் அந்த பெட்ரோல் செட் தான் இது. உண்மையில் வேறு லெவலில் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க, நாங்களும் அதை சாப்பிடணும். அதுலேயும் அந்த ஐஸ்கிரீமில் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் பட்டர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கட்டாயம் அதை சாப்பிடணும். நான் என்னத்துக்கு வந்தேன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து மதுரங்கோழியில் வந்து ஒரு ரேஸ் பார்க்க வந்தோம். ரேஸ் பார்க்க வந்த டைமில் ரேஸ்லாம் பார்த்தாச்சு. பார்த்து முடிஞ்சு இரவாகிட்டு அப்படியே வந்தோம். பெட்ரோல் அடிச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் கையில் சல்லியில் அப்படியே பேங்குக்கு போகிறோம். பேங்குக்கு போய்ட்டு சல்லி எடுத்துகிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே போய்த்து முன்னுக்கு உட்காந்து அப்படி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும். உங்களுக்கு அதை காட்டணும்னு சொல்லி அந்த நினைப்பில் போயிட்டு இருக்கிறோம். உண்மையில் இன்றைக்கி நாங்கள் சாப்பிடணும். வேறு லெவல் ஆகி பாருங்கள். உண்மையில் அந்த புத்தளத்தில் நுரைச்சோலைங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தெரு லைட் இருக்குதோ இல்லையோ, ஆனால் ரோட்டில் உள்ள கடைகள், அந்த வாகனம் வரத்து, அந்த லைட்டெல்லாம் வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கி. நல்லா பாருங்கள், அழகாக இருக்கி. என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் வந்து நுரைச்சோலைங்கிறது. அப்படியே நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னாக்கா, பேங்குக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்படியே ஏடிஎம்மில் சல்லி எடுத்துகிட்டு எப்படி இங்கிட்டு திரும்பி வந்துடலாம். வந்து அந்த நோர்த்போல் ஐஸ்கிரீமுக்குள்ளே போய்த்து சாப்பிடணுன்ற ஒரு முயற்சியில் வந்துட்டு ரைட் பார்ப்போம். பேங்க் வந்துட்டு பக்கத்தில் தான் பேங்க் இருக்குது. பிஓசியா பீப்புள்ஸான்னு பார்த்தா பீப்புள்ஸு தான் போகிறோம். அப்படி ரைட்டில் போடு. முன்னுக்கு பைக் வருது, ரைட்டில் போடு. ரைட், ஓகே, போடுங்க. சரி, உள்ளுக்கு வந்துட்டேன், பார்ப்போம். பேங்கில் போய்த்து அப்படியே சல்லி எடுத்துடலாம். இந்த டைம்லேயும் திறந்து இருக்குது. மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 மணி ஆகுது. அந்த டைம்லேயும் பேங்க்கு எப்போயும் ஓப்பனில் இருக்குது. உண்மையில் வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து லேசாக இருக்குது. இங்கே சல்லி எடுக்கிறதுக்கு நிறைய 2 இடமும் திறந்தே இருக்குது. சரி, ஓகே, சல்லி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கடை வேறு லெவல் அழகாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நார்த் போல் ஐஸ்கிரீம் கம்பெனி. பின்னிக்கு கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு அந்த சேல்ஸ் பண்ணுற இடங்கள்லாம் இருக்குது. அதில் என் நண்பன் ஒரு ஆள் தான் உட்காந்து ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் என்ன ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணுறான்னு சொல்லி. ஃபலூடா அது இதுண்டு மென்கோல் எல்லாத்தையும் காட்டார். ஆனால் இவர் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து அந்த செலக்ட் பண்ணிட்டார். ஆமாம், ஃபலூடா மிக்ஸ் ஃப்ரூட்டில் வந்து பட்டர் செலக்ட் பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி அதான் சாப்பிட போகிறோம், விரும்பி சாப்பிட போகிறோன்னு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அந்த ஐஸ்கிரீம் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல் லெவல் அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ள வேப்பர்ஸ் பிஸ்கெட்லாம் போட்டு ஸ்பூன்லாம் வச்சு வேறு லெவலில் ஸ்ட்ரோவெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சாக்லேட் அது இதுன்னு மின்னுது பாதாம் பருப்போட. ரைட், அப்படியே குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு இப்படி வாரோம். என்ன செய்கிறது, எல்லோரும் போகிறாங்க, நாங்களும் போவோம். என்னென்னு பார்த்தாக்கா ஐஸ்கிரீம் குடித்த உண்மையில் வேறு லெவல் ஆகி நீங்களும் குடிக்க ஆசைப்பட்டால் அப்படி வாங்க. வந்தீங்க சொன்னால் புத்தளத்திலிருந்து பாலாய் ரோட்டில் பாலாவிலேருந்து 15 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு நுரைச்சோலை பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் பெட்ரோல் செட்டுக்கு அருகாமையில் இருக்குது நார்த் போல் ஐஸ்கிரீம். நீங்களும் கட்டாயம் சாப்பிடணும். நீங்களும் சாப்பிடக்கூடிய உறவுகள் எல்லோரும் வந்து சாப்பிடணும் கட்டாயம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தா தூக்கம் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய்த்து ஒரு தூக்கத்தை போட்டுடலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டு பாருங்கண்ணே. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தால் வாங்க, கட்டாயம் வந்து எங்கிட்ட பக்கம் சுற்றி பாருங்கள். புத்தளம் நுரைச்சோலைன்னு சொன்னால் தெரியாதவங்க யாரும் இல்லை, எல்லோரும் வழிகாட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. வேறு லெவல் அழகாக இருக்குது ரோட்டு. இதான் அந்த நுரைச்சோலை ஸ்கூல். ஆமாம், நல்லா பாருங்கள், நுரைச்சோலை ஸ்கூல். அதுக்கு அங்கால அப்படியோ பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு கடைகளாக இருக்குது. வேறு லெவல். இந்த டைமில் கடை மூடிட்டாங்க. சரியா 12:45 ஆகிட்டு. 11 மணிக்கு வந்தோம், 12:45 ஆகிட்டு. இந்த அந்த பெட்ரோல் செட் இது தான் பாருங்கள். வேறு லெவல் சூப்பராக இருக்குதுல்ல, செம்மையாக இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கிறோம். தம்பி ஸ்பீட்டில் போகிறாரு. நான் நினைக்கிறேன் 100ல் தான் போகிறாரு, தெரியாது. கவனமாக போப்பா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்ணே. வேறு லெவல் சூப்பராக இருக்குதுண்ணே இந்த ரோட்டு. நீங்களும் எப்பயுமே கட்டாயம் இங்கே வரணும். இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் பார்க்கணும். சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் டயர்டில் போயிட்டு இருக்கிறோம். அதனால் சுற்றி பார்க்கலாம் டைம் இல்லை. இன்னொரு டைமில் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். அப்படி எங்களை ரோட்டு வந்துட்டு இங்கே இந்த ரோட்டில் வந்து சைட் தரதே பெரிய ஒரு விஷயங்கள். நிறைய வாகனமும் இன்றைக்கி வந்து என்னென்னு சொன்னாக்கா டைம் லேட் தானே, அதனால் வாகனங்கள் ரோட்டில் பெருசாக இல்லை. அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். எங்களோட சந்தின்னு பார்த்தா எங்களோட சந்தி அடுத்த சந்தி எங்களை தான். அப்படி அதால் திரும்பிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ள தான் இருக்கிறோம்.
எழுந்துட்டு நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து எங்கன்னு சொன்னாக்கா மதுரங்கொலிக்கு ரேஸுக்கு தான் போகிறோம். ஒரு ரேஸ் முடிஞ்சு இன்னொரு ரேஸுக்கு போகிறதுக்கு இருக்கிற நாளைக்கு அது உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். வேறு லெவல் சூப்பராக இருக்குது அந்த ரேஸ். கொஞ்சம் வைக்க வேகமாக ஓட்டுங்களேன். எங்கே 80லேயே போகிறீங்க? இன்னும் கொஞ்சம். டிடிஎஃப் வாசன் கூட எவ்வளோ அழகாக ஓடுவார். ஓட்டு உங்களுக்கு போங்க. சரி, ஆமாம், அடுத்த சந்தி நம்மளோட சந்தி வந்துட்டு அப்படியே உள்ளுக்கு திருப்ப போகிறாரு. எங்களோட வீட்டை நோக்கி அப்படி போகிறோம். பெய்துட்டு இன்றைக்கு இங்கே தாங்கிட்டு அடுத்த முறை வந்து இன்னொரு இடத்துக்கு போக இருக்குது. டைம் வேறு லேட் ஆகிட்டே இருக்குது. என்ன செய்கிறதுன்னு பார்த்தாக்கா செய்ய வழி இல்லை. தூக்கமாக வருது. அடுத்து ஆமாம், அந்த ஒயில் கடை வந்துட்டு அடுத்தது எங்களோட சந்தி தான். அப்படியே திருப்பினாக்கா லெஃப்டில் போடு. லெஃப்டில் எந்த இரவுலையும் ஆள் இருக்கிறாங்க பாருங்கள். 12:45 12:48 ஆகுது. இந்த டைம்லேயும் நிறைய ஆள் கைக்கிறாங்க. உண்மையில் வேறு லெவல். இந்த டைமில் எப்படியோ இந்த ரோட்டு கொஞ்சம் பிரச்சனை. ரோட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி பள்ளமும் புட்டியுமா என்ன செய்யாதையும் கடந்து அப்படியே போய்த்தாகணும். அப்படியே எங்களோட வீட்டு ரோட்டு வந்துட்டு அப்படி உள்ளுக்க போகிறோம். பேத்துட்டு இன்றைக்கி அப்படியே வீட்டில் போனத்தையும் குளிச்சத்தையும் அப்படியே படுக்கிற ஐடியாவில் தான் போகிறோம். சரி வராது. டைம் கண்ணெல்லாம் கொண்டு அப்படியே கட்டுது. தம்பி தான் நல்லா ஓடுறாரு. நல்ல ஒரு நண்பன், நல்லா பேசக்கூடிய நண்பன், நல்லா மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நண்பன் தான் பைக்கு ஓட்டுறாரு. பாருங்கள், செம்மையாக ஓட்டுறாருல. வேறு ஒரு காட்டுக்கு போயிடாதீங்க, நேராக போங்க ரோட்டில். ஓகே, அப்படியே ரோட்டு வந்துட்டு வீடுகளும் வந்துட்டு வீட்டில் இறங்கிட்டு போயிடலாம். இந்த ரோட்டில் வந்து பள்ளம் புட்டி கூட தானே, அதனால் எங்கேயுமே நிப்பாட்ட இயலாது. அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. ரைட், எந்த குரலும் அப்படியே மங்குது. தூக்கம் வந்துட்டே தெரியாது. ரைட், பாருங்கள் இடம் வந்துட்டு. சரி, அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாபாய் என்ற உங்கள் சனாஸ் லாங் ட்ரைவ். பாருங்கள், ஆமாம், வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, பாய் நேர்களை. அடுத்த முறை சந்திக்கலாம் உங்களை எல்லாரையும். பாய். வந்தாச்சு இடத்துக்கு.